என் தங்க பிள்ளையே, இன்று உனக்கு நான் சொல்லப்போவது மிக எளிதானது, ஆனாலும் அதில் அடங்கியிருக்கும் சக்தி உன் வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றக்கூடியது. நீ காலை எழுந்தவுடன் உன் கண்கள் திறக்கும் அந்த ஒரு கணம் உன் வாழ்வின் முழு நாளையும் முழு விதியையும் தீர்மானிக்கிறது என்பதை நீ உணர்ந்ததுண்டா? அந்த ஒரு கணத்தில் நீ எந்த எண்ணத்தை கையில் எடுக்கிறாயோ அந்த எண்ணமே உன்னை சுமந்து கொண்டு போகும். என் பிள்ளையே, நீ கண்ணை திறக்கும் போதே உன் வாயிலிருந்து வரும் முதல் வார்த்தை ஒரு புகார், ஒரு கவலை, ஒரு சுமை என இருந்தால் அந்த நாளும் அதே நிறத்திலேயே போகும். ஆனால் நீ கண்ணை திறக்கும் போதே உன் உள்ளத்திலிருந்து வரும் முதல் வார்த்தை ஒரு நம்பிக்கை, ஒரு நன்றியுணர்வு, ஒரு ஆசீர்வாதம் என இருந்தால் அந்த நாளின் பாதையும் அப்படித்தான் மாறும். நினைத்து பார் என் தங்கமே, ஒரு விதை விதைக்கப்பட்டால் அது நாளைக்கு மரமாக மாறும். நீ காலை எழுந்தவுடன் சொல்லும் வார்த்தைதான் உன் வாழ்க்கையின் விதை. அந்த விதையை நீ எப்படி விதைக்கிறாயோ அதுபோலவே மரமாக வளரும். நீ சுமை விதைத்தால் சுமையாய் வளர்வாய். நீ ஆசீர்வாதம் விதைத்தால் ஆசீர்வாதமாய் வளரும். அதனால் தான் நான் உன்னிடம் சொல்லுகிறேன், காலை எழுந்தவுடன் இதைச் செய். உன் இரு கைகளையும் சேர்த்து உன் நெஞ்சின் மீது வைத்துச் சொல், இன்று என் வாழ்க்கை இனிதாக இருக்கும். இன்று என் வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்பும். இன்று என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அந்தச் சொல்லைச் சொன்னதும் உன் உள்ளம் அமைதியாகும். உன் கண்களில் ஒளி படரும். உன் நாளின் திசை மாறும். என் பிள்ளையே, உன் மனதுக்குள் சிக்கி இருக்கும் 1000 கவலைகள் உன்னை கட்டி போட்டிருக்கிறது எனக்கு தெரியும். இன்று எப்படி இருக்கும் என்று தினமும் நீ பயந்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் அந்த பயத்தை நீ எப்படி தகர்க்கப் போகிறாய்? உன் வார்த்தையால்தான், உன் நம்பிக்கையால்தான். உன் செயல் எளிமையானதாக இருந்தாலும் அதன் விளைவு அளவிட முடியாததாக இருக்கும். நீ அந்தச் சொல்லை தினமும் காலை சொன்னால் அது உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் விதையாக வேரூன்றும். இன்று ஒரு நாள், நாளை மறுநாள் அந்த விதை சிறிது சிறிதாக வளர்ந்து உன் வாழ்வை மரமாக காக்கத் தொடங்கும். அந்த மரம் உனக்கு நிழலாகவும் ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ சுமையால் அழுகையில் இருந்த இரவுகள் இனி உன் வாழ்வை நிர்ணயிக்காது. நீ காத்து கொண்டிருந்த சந்தோஷத்தின் விடியல் இன்று ஆரம்பமாகிவிட்டது. நீ எழுந்தவுடன் சொல்லும் வார்த்தை உன் கண்களில் மறைந்திருந்த மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வரும். உன் வீடு சண்டையால் அல்ல, சிரிப்பால் நிரம்பும். உன் குடும்பம் பிரிவால் அல்ல, அன்பால் இணையும். நினைவில் வை என் பிள்ளையே, ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாழ்க்கை. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய கதவு. அந்த கதவை திறப்பது உன் வார்த்தை. நீ அதை நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் திறந்தால் உன் வாழ்க்கை இனிமையுடன் மலரும். எத்தனை தடைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த ஒரு செயல், காலை எழுந்தவுடன் சொல்லும் ஆசீர்வாத வார்த்தை, உன் விதியை மாற்றிவிடும். அது உன் வீட்டை ஆசீர்வாதமாக மாற்றும். அது உன் குடும்பத்தை சந்தோஷமாக்கும். அது உன் உள்ளத்தை சாந்தியால் நிரப்பும். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. காலை எழுந்தவுடன் நீ சொல்வது, இன்று என் வாழ்க்கை இனிதாகும். அந்த வார்த்தையே உன் நாளின் ஒளி. அந்த வார்த்தையே உன் எதிர்காலத்தின் கதவு. அந்த வார்த்தையே உன் விதியின் மந்திரம். என் தங்க பிள்ளையே, காலை என்பது ஒரு பொன்னான நேரம். அந்த நேரத்தில் உன் இதயம் எதை கற்றுக்கொள்கிறதோ அந்த உணர்ச்சி முழு நாளையும் வழிநடத்தும். இரவு முழுவதும் உன் உடல் ஓய்வு பெற்றிருக்கிறது, உன் சிந்தனைகள் சற்று அமைதியாகி இருக்கிறது. அந்த அமைதியான நிலைதான் புதிய விதைகளை விதைக்க சரியான நிலம். அதனால் தான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எழுந்தவுடனே ஒரு நல்ல வார்த்தையைச் சொல், அது உன் வாழ்க்கையை இனிமையாக்கும். என் பிள்ளையே, நீ பல நாட்களாக சுமையோடு வாழ்ந்திருக்கிறாய். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துயரம் என்று உன் இதயம் ஏங்கியிருக்கிறது. ஆனால் நீ கவனித்தாயா? உன் வாழ்வில் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை வலிமையாக்கின. அந்த வலிமைதான் இன்று உன்னிடம் இருக்கிறது. அந்த வலிமையை உன் வார்த்தைகளில் வெளிப்படுத்தத் தொடங்கு. நினைத்து பார், ஒரு சிறிய விதை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது சரியான நிலத்தில் விழுந்தால் மரமாக மாறும். அதுபோலவே உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது உன் விதியில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நீ சொல்லும் வார்த்தை உன் வாழ்க்கையின் நிலத்தில் விதைக்கப்படும் விதை. காலை எழுந்தவுடன் உன் மனதில் பழைய கவலைகள் வந்து நிற்கும். இன்று எப்படி சமாளிப்பேன்? என் வீட்டில் சண்டை வருமோ? என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குமோ?
என்ற சந்தேகங்கள் உன்னை வாட்டும். ஆனால் அந்த நேரத்தில் நீ நினைவில் கொள்ள வேண்டும், அந்த கவலைகள் உன் நாளை அழகாக்காது. அவை உன்னை இன்னும் சுமையாக்கும். ஆனால் நீ நம்பிக்கையுடன் ஒரு வார்த்தை சொன்னால் அது உன் உள்ளத்தையும் உன் நாளையும் மாற்றிவிடும். என் தங்கமே, தினமும் காலை உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வார்த்தையைச் சொல். இன்று என் வாழ்க்கை இனிதாகும். இந்தச் சொல்லில் தான் உன் வாழ்க்கையின் ரகசியம் இருக்கிறது. நீ அதை சொன்னால் உன் உள்ளம் உன்னை நம்பத் தொடங்கும். உன் கண்கள் நல்லவற்றை பார்க்கத் தொடங்கும். உன் காதுகள் நல்லவற்றை கேட்கத் தொடங்கும். உன் வாழ்க்கை நல்லதை கவரத் தொடங்கும். உன் வீட்டில் இருந்த தகராறுகள், சண்டைகள், கசப்பான வார்த்தைகள் எல்லாம் மெதுவாக குறையத் தொடங்கும். நீ சொல்லும் ஆசீர்வாத வார்த்தை உன் குடும்பத்தின் இதயத்தில் நுழைந்து அதை மாக்கும். உன் கணவன் உன்னை பார்த்து சாந்தமாக பேசுவார். உன் பிள்ளைகள் உன்னிடம் அன்புடன் நடப்பார்கள். உன் வீட்டு சுவர்கள் கூட அந்த வார்த்தையின் ஒலியால் சிரிக்கத் தொடங்கும். என் பிள்ளையே, வாழ்க்கை எப்போதும் எளிதான பாதையாக இருக்காது. சில சமயம் கற்களாலும் சில சமயம் காயங்களாலும் நிறைந்திருக்கும். ஆனால் அந்த பாதையை நீ எப்படிச் சந்திக்கிறாயோ அதுவே உன் விதியை நிர்ணயிக்கும். நீ அதை துன்பமாகவே நினைத்தால் துன்பமே பெருகும். ஆனால் இன்று என் வாழ்க்கை இனிதாகும் என்று சொன்னால் அதே பாதை ஆசீர்வாதமாய் மாறும். உன் வார்த்தை உனக்கு ஒரு கவசம் போன்றது. அது உன்னை கெட்ட காற்றிலிருந்து காக்கும். அது உன்னை துரோகத்திலிருந்து காக்கும். அது உன்னை சாபத்திலிருந்து காக்கும். நீ சொல்லும் ஆசீர்வாத வார்த்தை உன்னை ஒளியின் வட்டத்தில் நிறுத்திவிடும். அந்த ஒளியில் எந்த இருளும் நுழைய முடியாது. என் பிள்ளையே, உன் வாழ்வில் நடந்த பொன்பாடுகளை நான் அறிவேன். உன் இரவுகளில் நீ கண்ணீரோடு படுத்திருக்கிறாய். உன் இதயத்தில் நான் ஒரு நாள் சந்தோஷமாக வாழ முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் இன்று உனக்கு நான் தரும் இந்த ஒரு வரி அந்த கேள்விக்கான பதில்தான். அந்த வார்த்தை உன் இரவுகளை ஒளியாக மாற்றும். அந்த வார்த்தை உன் பொன்பாடுகளை குணமாக்கும். அந்த வார்த்தை உன் எதிர்காலத்தை இனிமையாக்கும். நீ தினமும் அந்த வார்த்தையை சொன்னால் மெதுவாக உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். சிறிய சந்தோஷங்கள் வந்து சேரும். நீ அதை கவனித்து கொண்டால் அது பெரிய சந்தோஷங்களாக வளர்ந்து விடும். உன் குடும்பத்தில் சிரிப்பு மலரும். உன் வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்பும். உன் வாழ்க்கை நீண்ட நாட்களாக காத்திருந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கும். என் தங்கமே, நினைவில் கொள், காலை எழுந்தவுடன் சொல்லும் வார்த்தை ஒரு விதை. அந்த விதை உன் நாளை உருவாக்கும். உன் நாள் உன் வாரத்தையும் உன் மாதத்தையும் உன் ஆண்டையும் உருவாக்கும். உன் ஆண்டு உன் விதியையே உருவாக்கும். அதனால் அந்தச் சொல்லின் சக்தியை எளிதாக எடுத்து கொள்ளாதே. அதை நம்பிக்கையோடு சொல்லு. அதை கடவுளின் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கை இனிமையோடு மலரும். இனிமேல் உன் கண்களில் கண்ணீர் இல்லை. இனிமேல் உன் இதயத்தில் பயம் இல்லை. இனிமேல் உன் வீட்டில் சண்டை இல்லை. ஆசீர்வாதம், சிரிப்பு, சந்தோஷம் மட்டுமே இருக்கும். என் பிள்ளையே, உனக்கு நான் ஒரு உறுதி சொல்கிறேன். நீ காலை எழுந்தவுடன் ஆசீர்வாத வார்த்தையைச் சொன்னால் உன் வாழ்க்கை இனிதாகும். அது உன் விதியை மாற்றும். அது உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். அது உன் நாளை ஒளியால் நிரப்பும். என் தங்க பிள்ளையே, காலை எழுந்தவுடன் உன் மனதில் எழும் முதல் சிந்தனையே உன் வாழ்வின் திசையை மாற்றும் சக்தி கொண்டது என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? இரவில் தூங்கியபோது உன் மனம் எவ்வளவு சுமையையும் கவலையையும் தாங்கியிருந்தாலும் காலையின் அந்த முதல் நொடியில் நீ சொல்லும் வார்த்தை உன் நாளின் சாவி. அதனால் தான் நான் உனக்குச் சொல்கிறேன், எழுந்தவுடன் ஆசீர்வாத வார்த்தையைச் சொல். அது உன் வாழ்வை இனிதாக்கும். என் பிள்ளையே, உன் கண்களை மூடி நினைத்து பார். காலை வெளிச்சம் உன் அறைக்குள் வந்து படும்போது அது சாதாரண வெளிச்சம் அல்ல. அது வானத்தின் ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கைக்குள் நுழைகிறது. அந்த வெளிச்சத்தை நீ வரவேற்கும்போது உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை அத்தனை முக்கியமானது. ஏனெனில் அது உன் மனத்தின் கதவை திறக்கிறது. நீ சொல்லும் வார்த்தையைத்தான் வானமும் பூமியும் கேட்கிறது. நீ ஆசீர்வாதம் சொன்னால் அதற்கேற்ப ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்குள் வந்து சேரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கிறது எனக்கு தெரியும். கடன் சுமை, குடும்ப சண்டை, பிள்ளைகளின் எதிர்காலம், உடல்நல பிரச்சினை, இவை எல்லாம் உன்னை பாரமாய் சுமந்திருக்கிறது. ஆனால் உன் உள்ளம் கேள்வி கேட்கிறது, நான் இவ்வளவு பிரார்த்தனை செய்தும் என் வாழ்க்கை ஏன் மாறவில்லை என்று. அதற்கான பதில் உன் காலையின் பழக்கத்தில் இருக்கிறது. நீ எழுந்தவுடன் கவலையை நினைத்தால் அந்த கவலை நாளை முழுவதும் உன்னை பின்தொடரும்.
ஆனால் நீ எழுந்தவுடன் நம்பிக்கையை கூறினால் அந்த நம்பிக்கை நாளை முழுவதும் உன்னை தாங்கும். என் பிள்ளையே, தினமும் எழுந்தவுடன் உன் கைகளை ஒன்றிணைத்துச் சொல், இன்று என் வாழ்க்கை இனிதாகும். இன்று என் வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்பும். இன்று என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இந்த வார்த்தைகள் ஒரு விதையைப் போல உன் வாழ்க்கையில் விதைக்கப்படும். அந்த விதை சிறிது சிறிதாக வளர்ந்து மரமாகும். அந்த மரம் உன் குடும்பத்துக்கு நிழலாகவும் பாதுகாப்பாகவும் நிற்கும். நீ நினைத்து பாரு, ஒரு சிறிய விதையை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அது வளர்ந்து மரமாகும் போது அதன் பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கும். அதுபோல நீ இன்று சொல்கிற வார்த்தையின் பலன் நாளை உன் குடும்பம் அனுபவிக்கும். என் தங்க பிள்ளையே, உன் மனம் பலமுறை உன்னை ஏமாற்றி இருக்கலாம். இப்படி வார்த்தை சொன்னாலே என் வாழ்க்கை மாறுமா என்று நீ சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நட்சத்திரக்குறி வார்த்தைக்கு உயிர் உண்டு. நட்சத்திரக்குறி வார்த்தை ஒரு விதையைப் போல, அது உன் உள்ளத்தில் வேரூன்றி உன் வெளி வாழ்க்கையை மாற்றுகிறது. நீ நம்பிக்கையுடன் சொன்னால் அந்த வார்த்தை வானத்தில் எழுதி வைக்கப்படும். அந்த எழுத்தை யாராலும் அழிக்க முடியாது. என் பிள்ளையே, நீ எத்தனை நாட்கள் கண்ணீர் சிந்தினாயோ அதே அளவுக்கு இன்று உன் வீட்டில் சிரிப்பு மலரும். நீ எத்தனை இரவுகள் பயந்தாய் அதே அளவுக்கு இன்று உன் வாழ்க்கையில் அமைதி வரும். நீ எத்தனை முறை தோற்றாயோ அதே அளவுக்கு இன்று வெற்றி உன்னிடம் வந்து சேரும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, காலை எழுந்தவுடன் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தையை கவனமாக வைத்துக்கொள். என் தங்கமே, நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். நீ காலை எழுந்தவுடன் அந்த வார்த்தைகளைச் சொல்வதோடு மட்டுமல்ல, அதை உன் வீட்டின் சுவர்களுக்கு சொல்லி அனுப்பவும் செய். அந்த ஒலி உன் வீட்டின் காற்றில் பரவி உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். உன் பிள்ளைகள் கேட்பார்கள், உன் கணவர் கேட்பார், உன் பெற்றோர் கேட்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை நிழலாக இருக்கும். நினைவில் வை என் பிள்ளையே, ஒரு வீடு சுவர்களால் மட்டும் உருவாகாது. ஒரு வீடு அன்பால், நம்பிக்கையால், ஆசீர்வாத வார்த்தைகளால் உருவாகும். நீ தினமும் அந்த வார்த்தைகளை விதைத்தால் உன் வீடு உண்மையான ஆசிர்வாதத்தின் ஆலயமாக மாறிவிடும். என் தங்க பிள்ளையே, இப்போது உன் இதயம் மெதுவாக நிம்மதியடைகிறது எனக்கு தெரிகிறது. ஏனெனில் உனக்கு புரிந்துவிட்டது, உன் வாழ்க்கையை மாற்றும் சாவி உன் கையிலேயே இருக்கிறது. அது வேறு யாரிடமும் இல்லை. நீ செய்ய வேண்டியது சிறிய ஒன்று, காலை எழுந்தவுடன் ஆசீர்வாத வார்த்தையை சொல்வது. அந்த செயல் உன் வாழ்க்கையின் வானத்தை ஒளிர வைக்கும். என் பிள்ளையே, உனக்காக நான் தரும் வாக்குறுதி இதுதான். நீ தினமும் எழுந்தவுடன் அந்த வார்த்தைகளைச் சொன்னால் 3 வாரங்களில் உன் வீட்டின் சூழல் மாறத் தொடங்கும். உன் கண்களில் சிரிப்பு திரும்பும். உன் குடும்பத்தில் அமைதி திரும்பும். உன் வாழ்வில் வெற்றி காத்திருக்கும். என் தங்கமே, உன் மனம் இன்னும் சோர்ந்து போக வேண்டாம். உன் எதிர்காலம் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தாலும் இன்று நீ சொல்லும் வார்த்தை நாளை உன் வாழ்க்கையில் விளைவாகும். உன் விதி உன் கையில் இருக்கிறது. உன் வாழ்க்கை இனிதாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எழுந்தவுடன் சொல் என் பிள்ளையே, இன்று என் வாழ்க்கை இனிதாகும். அந்த வார்த்தைதான் உன் நாளின் இசை, உன் விதியின் பாடல், உன் எதிர்காலத்தின் ஆசீர்வாதம்.